வணக்கம். மேஜிக் லெவல்ஸ், இந்த கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெய்லி சொல்றோம். அது எவ்வளோ அழகா ஒர்க் ஆகுது, எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. நாளைக்கு என்ன நடக்கலாம், டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. தம் எம்பரர்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 23,430 அப்படிங்கிறது ஒரு கீ லெவல். இது கீழே இருந்ததுன்னா ஒரு டவுன் சைட் டார்கெட் போகலாம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா நேற்று ஹையான 23,580 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 730 அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு எக்ஸ்பிரி டேயில் எப்போவுமே ஒரு ட்ராப்பிங் நடக்கும் ஆப்போசிட் சைடில் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். 11 o'clock வரைக்கும் அந்த ட்ராப்பிங் மெத்தடில் கீழே வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக். எப்பவுமே இந்த கேப்ல ட்ரேட் ஆகும்போது பையர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கேன் டெய்லியும். ஸோ அந்த மாதிரி ஒரு புல் பேக் கிடைச்சது. அந்த புல் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ், எக்ஸ்பெக்டட் பாயிண்ட் வந்து ரீச் ஆச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டேங்க நாளைக்கு. ஏன்னா நிஃப்டி வந்து இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 minutesல நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிற ஃபார்மேஷனில் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத மாதிரி நம்ம போடுறோன்னு வைங்க. போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு 23,730 அந்த ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா, கீழே வரக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 23,580 560 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கீழே வரலாம். கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்தாங்கன்னா மினிமம் ஒரு 23,920 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போகலாங்க. ஸோ இதை மார்க் பண்ணி காமிக்கணும்னா, இந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து டச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்படிங்கும்போது நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஒரு சின்ன புல் பேக் கீழே வரலாம், இல்லை ஒரு டிராப்பிங் அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ டிராப்பிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 23,580 590 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஒரு டிராப்பிங் ஏரியா இருக்கு. இதை கட் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட்டான இந்த இந்த கன்சாலிடேஷன் ஏரியா இருக்குல்லங்க, இந்த கன்சாலிடேஷன் ஏரியா 23,430 இது வரைக்கும் வரலாம். இதை கட் பண்ணாங்கன்னா இது வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? வந்துட்டு திருப்பியும் இந்த ஈக்குவல் ஹைக் வரைக்கும் போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணிக்கலாங்க. நாளைக்கு ஃப்ரைடே ஒரு 2:30க்கு முன்னாடி ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த 2:30க்கு மேலே ஒரு வாலடைலாக இருக்கும். அதுங்காட்டி நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வருவாங்க. ஸோ அதனால ஒரு 2:30க்குள்ள நம்ம கால்குலேட்டிவாக நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஒரு வீக்கெண்ட் டைமில். அப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் கீ லெவல் சொல்லியிருந்தோம். கீ லெவல்ஸ்க்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டேவோட லோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு எகெயின் ஒரு அப் ட்ரெண்ட். அது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அந்த ஏரியாவில் வந்து 11 o'clockே ட்ரேட் முடிஞ்சுது. ஆக்சுவலாக 11:50க்கு 11:50க்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் மோடில் ஒரு ஈவினிங் வரைக்கும் அப்படி கண்டினியூ ஆச்சுங்க. ஸோ நாளைக்கு கீ லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்குல்லங்க, இந்த ஹை வந்து ஒரு கீ லெவலாக இருக்கலாம். ஸோ 53,968 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 54,608, அதாவது கேப்போட ஹை. இதை கட் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஒரு 55,140 55,520 இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் மினிமம் அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த கீ லெவலை கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அதாவது நேற்று க்ளோஸ் ஆன 53,450 அப்படிங்கிறத ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணோம். அப்புறம் 1 hour சார்ட்ல நம்ம நிஃப்டிலையும் பார்க்கணும், பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கணும். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம பார்க்கணுங்க. ஒன் ஹவர் சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புல் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி புல் கேண்டில் பிரிண்ட் பண்ணாலே நம்ம ஆல்ரெடி நிறைய தாட்டி சொல்லியிருக்கோம், ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. இதோ இந்த கேண்டில் இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட எண்டு வந்து இந்த இடத்துல இருக்கு 23,550. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,668 அதோட லோ இருக்கு. அப்படிங்கும்போது இந்த கேப்போட 50% மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து அமையும். இதோட 50% பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இதோட 50% பார்த்தீங்கன்னா கரெக்டாக 580 அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி 5 மினிட்ஸில் நான் சொன்னேன் இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது. இந்த 50% பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஏரியா வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டு ஒரு பையிங் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பியும் நெக்ஸ்ட் ஹையர் ஹை வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ 1 hour டைம் ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹை அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் அதே எக்ஸாக்டாக அந்த ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் வரலாம், வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். கேப்பை ஃபில் பண்ணி சஸ்டெயின் ஆனாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 23,920 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்க. ஸோ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.